அப்பல இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவகிட்ட உன் காதல சொல்ல மாட்டேன். என்னடா, என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீயுமா இப்படி பேசுற? என்னன்னே தெரியல. நானும் அவகிட்ட சொல்லணும் சொல்லணும்னு தான் போறேன். ஆனா அவளை பார்த்ததுமே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஏய், இங்க பாரு, இப்பவே அவளுக்கு அவ வீட்ல மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏற்கனவே அவங்க அக்கா வேற ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கிச்சு. அதனால இவளுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும். நீ என்னன்னா வருஷ காலமா இழுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க. நானும் இந்த வருஷம் சொல்லுவேன், அடுத்த வருஷம் சொல்லுவேன்னு பார்த்து 3 வருஷம் ஆயிட்டு. இன்னும் அவளையே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க. ஒன்னு சொல்லு, இல்ல மறந்துட்டு உன் வேலையை பாரு. 2ல 1. இதுதான்டா நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடுறேன். என்ன செய்ய, காலேஜில் அவ கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் கவனிக்கிறேன். எப்போவாது ஃப்ரீ டைம்ல சொல்லலான்னு அவளை நெருங்கி நெருங்கி போறப்பெல்லாம் என்னமோ ஒன்று தடுக்குது. எனக்கு அவளை கண்டாலே பயமா இருக்கு. ஏய், பயந்தா காதல்ல ஜெயிக்க முடியாது. அடி வச்சாலும் வப்பா, அதையும் வாங்கிக்க தான் செய்யணும். போய் சொல்லி பாரு என்ன சொல்றான்னு, அப்புறம் பார்க்கலாம். சரிடா, நீ கிளம்பு. அவ வர்றா, கிளம்புடா. ஆல் தி பெஸ்ட் மச்சான். தேங்க்ஸ்டா. பிரியா, பிரியா ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. பிரியா. என்ன சூர்யா, சொல்லுங்க. உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சா? எனக்கு முடிஞ்சிருச்சு, டைம் ஆயிட்டு, அதான் கிளம்புறேன். என்ன, நீங்க என்ன கிளம்பலையா? இல்ல பிரியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சூர்யா, ஏன் தயங்குறீங்க? ஸ்டாஃப் ரூம்ல இவ்வளவு நேரம் இருந்தேன், அங்கேயே சொல்லிருக்கலாமே. என்னாச்சு? என்ன, லவ்வா? ஆமா பிரியா, நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் 3 வருஷமா உங்களை என் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? என்ன சூர்யா சொல்றீங்க? 3 வருஷமா என்ன லவ் பண்றீங்களா? இவ்வளவு நாள் உங்க காதல சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியமே வரலையா? இப்ப வந்து சொல்றீங்க. என்ன சூர்யா இது? இல்ல பிரியா, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் என்னால உங்களை பார்த்த உடனே பேச முடியாம போயிருது. என் மனசு பூரா ஆசையை வச்சிருக்கேன். ஆனா நீங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டா என்னால அதை தாங்கிக்க முடியாது. அதான் அப்படியே மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிட்டேன். என்ன சூர்யா இது? பைத்தியக்காரத்தனமா தெரியல. ஒரு பொண்ணை விரும்பினா அவகிட்ட சொல்லணும். இப்ப வந்து சொல்றீங்க. ஆனா நான் உங்களை காதலிக்கலாம் இல்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அவ்வளவுதானே. இத சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. எங்க அம்மா அப்பாக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள தான் நான் கல்யாணம் கட்டிக்குவேன் அப்படிங்கிற முடிவுல இருக்கேன். ஏற்கனவே எங்க அத்தை பையனை காதலிச்சு எங்க அக்கா அவங்க கூட ஓடி போயிட்டா. அதுல ஏகப்பட்ட பிரச்சனை எங்க வீட்ல. அதுல இருந்து இந்த காதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். எப்ப எங்க அம்மா யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க இப்ப வந்து உங்க காதல சொல்றீங்க. ஏன் பிரியா, உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? ஐயோ, எங்க அம்மா எனக்காக மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா எங்க வீட்ல வந்து டைரக்டா நீங்க பொண்ணு கேளுங்க. எங்க அம்மாவும் அப்பாவும் சரின்னு சொன்னா நான் உங்களையே கட்டிக்கிறேன். நான் பொண்ணு கேட்க ரெடி தான். ஆனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியணும்ல. என்ன சூர்யா நீங்க நீங்க ஒரு ப்ரொஃபசர் மாதிரி பேசுங்க. இன்னும் காலேஜ் பசங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மெச்சூர்டே இல்ல. என்ன பேசுறீங்க? எனக்கு இந்த காதல் எல்லாம் உடன்பாடு இல்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? உங்களுக்கு தைரியம் இருந்தா எங்க வீட்ல வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொன்னேன். எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம். தேங்க்ஸ் பிரியா. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தையில பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லலாமே. என்ன சூர்யா நீங்க? உங்களை எனக்கு ஒரு ப்ரொஃபஸரா தான் தெரியும். நீங்க என் கூட ஒர்க் பண்ற வரைக்கும் நான் உங்களை பார்த்திருக்கேன். நீங்க நல்ல மனுஷர், அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்களை பத்தி எனக்கு என்ன தெரியும்? உங்களை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் உங்களை பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்ல முடியும். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, எனக்கு இந்த காதல் எல்லாம் உடன்பாடு இல்லை. எங்க அம்மா அப்பா யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவங்க எனக்கு நல்ல மாப்பிள்ளையை தான் பார்ப்பாங்க. அவங்க பார்க்குற மாப்பிள்ளைய நான் வேண்டான்னு சொல்லாம கல்யாணம் கட்டிக்குவேன். அப்ப சரி, இப்பவே எங்க வீட்டுல பேசிட்டு நான் உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பாக்குறேன். சரிங்க, அப்ப
அப்ப நான் கிளம்பலாமா? ஐ லவ் யூ so மச் பிரியா. அப்பா 3 வருஷமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தத இப்ப சொல்லிட்டீங்களா? பரவாயில்லையே. நான் எங்க அம்மா அப்பா சம்மதம் சொன்னா அப்புறம் சொல்றேன். வரட்டா? சரி பிரியா, நான் வேணா டிராப் பண்ணவா? இதுதானே வேண்டாங்கிறது. நானே போய்க்குவேன். வரேன். சரி பிரியா. என்னடா மாப்பிள ஓகே ஆயிட்டு போல, சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போறா. ஏய், இம்புட்டு நேரம் அங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தியா? சரி சொல்லு, என்னதான் சொன்னா? ஓகேயா? இன்னில இருந்து 2 பேரும் நல்லா ஊர் சுத்துவீங்க லவ்ங்கிற பேர்ல, அப்படித்தானே? ஏச்சே, பிரியா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. டைரக்டா வீட்ல வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொல்லிட்டா. எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம். இந்த காதல் கீதெல்லாம் சரி வராது. 3 வருஷமா மனசுல வச்சுக்கிட்டே இருந்தீங்களாக்கும், அதை டைரக்டா சொல்லியிருக்க வேண்டியதானு சொல்லிட்டா. அடப்பாவி, லவ்வெல்லாம் கிடையாதா? அப்ப ஊத்திக்கும் கண்டிப்பா. நீ போய் அவங்க வீட்டுல பொண்ணு கேட்க போவ, உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்க மாட்டாங்க. ஆமாண்டா, அதான் எனக்கு பயமா இருக்கு. எங்க அப்பா சரியான குடிகாரரு, எங்க அம்மா ஐயோ சரியான குப்பம். அந்த மாதிரி பேசும். இவங்க 2 பேரையும் அங்க கூட்டிட்டு போய் எப்படி நான் பொண்ணு பாக்குறதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அத நினைச்சாதான் இந்த கல்யாணமே நடக்காதுன்னு தோணுது. என்னடா செய்யறது? அதுக்காக அப்பாவையும் அம்மாவையும் மாத்தியா கூட்டிட்டு போக முடியும்? யோசி என்ன பண்றதுன்னு. முதல்ல உங்க அப்பாட்ட போய் பேசு. ஒண்ணு அவங்க வீட்டுல ஓப்பனாவே சொல்லிரு, எங்க அப்பா சரியான தனிமண்டி, எங்க அம்மா இப்படிப்பட்ட பொம்பளை அப்படின்னு. 2யும் பார்த்து அவங்க சரின்னு சொன்னா ஓகே, இல்லைன்னா என்ன பண்றதுன்னு நீ தான் யோசிக்கணும். சரிடா, அப்ப நான் கிளம்புறேன். என்ன பண்றது, அம்மாவும் அப்பாவும் அப்படி இருந்தாலும் பிள்ளை நான் யோக்கியனா பிறந்துட்டேனே. என்னால எதையும் மாத்தி சொல்லவும் முடியாது. நான் தான் உண்மையதான் சொல்லுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் போய் பொண்ணு கேட்டு பாக்குறேன். அவங்க விருப்பப்பட்டா தரட்டும், இல்லனா அப்படியே அவளை நினைச்சுக்கிட்டே பொழப்ப ஓட்ட வேண்டியதான். எப்படி தேவதாஸ் மாதிரியா? ஏன்டா இப்படி இருக்க? போய் கேளு. முதல்ல நீயா ஒரு முடிவை ஏன் எடுக்கிற? உன்னை மட்டும் பார்த்து அவங்க பொண்ணை கொடுத்தா வேண்டானா இருக்கு? சொல்றது மட்டும் நடந்துட்டா இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டக்காரன் நானா தான் இருப்பேன். சரிடா, கிளம்பு, நானும் வரேன். என்னம்மா அதுக்குள்ளேயும் போயிட்டான்? அதான் சொன்னேன் அப்பவே போய் விசாரிப்போன்னு. கேட்டியா? என் மேல எதுக்கிட்டி கோவப்படுத? நான் என்ன செய்யட்டும்? கருங்குரங்கு பைய நின்னுகிட்டு இருக்கானே, அவன் கூட ஒருத்தன் நிக்கானே, அவன் போனதுதான் இவன் போவான். சரி, அந்த பிள்ளைக்கு உனக்கும் என்ன தொடர்பு, என்ன ஏதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ளேயும் இவன் முந்திக்கிட்டு அவனுக்கு முன்னாடி போவான்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, அவனையாவது பிடிச்சி விசாரிக்கலான்னு வந்தா அந்த பையலும் பறந்துட்டானே. ஏம்மா, எப்படியும் இந்த காலேஜில் தான் வேலை பார்ப்பானா இருக்கும். நாம போய் விசாரிப்போமா? இன்னைக்கு தானே தடவை பார்த்துருக்கோம். என்னமோ மவக்காரி பெரிய யோக்கியம்பால ஆத்தாக்காரி பார்க்கத்தானே போறேன். அக்கா காரி உன் அண்ணனை இழுத்துட்டு ஓடியாந்தா. இவ தங்கச்சிக்காரி இந்த கருத்த பாண்டியை இழுத்துட்டு ஓட போறாளா இருக்கும். உன் மாமியாக்காரி வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு நிக்க போறா. இந்த குடும்பம் நாசமா போறத நம்ம கண்ணால தானே பார்க்க போறோம். எங்க போயிட போறோம்? ஆமாமா, நீ சொல்றது மட்டும் நடந்துச்சுன்னா பிள்ளையாருக்கு 108 தேங்காய் என்ன 1008 தேங்காய் உடைப்பேன். அந்த வடிவு குத்த வச்சு ஒப்பாரி வச்சு அழணும். அதை என் கண்ணால பார்க்கணும். என்னையும் என் புருஷனையும் பிரிக்கிறதுக்கு எவ்வளோ ஒருத்திய கூட்டியாந்து வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வச்சிருக்காளே, அவளை சும்மா விடலாமா? ஆமாட்டி, எங்க போக போறா? இப்பதானே தெரியுது. மவாக்காரி வண்டவாளமெல்லாம் கூடிய சீக்கிரம் அந்த கருத்த பாண்டி பெயலை இழுத்துட்டு போவா. அவன் யாரு என்ன ஏதுன்னு விசாரிப்போம். பஞ்சத்துக்கு அடிபட்ட பயலா இருந்தா நாம நினைச்ச மாதிரி கல்யாணத்தை கட்டி வச்சிருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வடிவு மாவா நாசமா போறத நம்ம கண்ணால பார்க்கலாம். இல்ல பணக்கார பயலா இருந்தா இதை நடக்க விடாம கெடுத்து போடுவோம். ஆமாம்மா, அவ வசதியா வாழ்ந்துடவே கூடாது. இவ்வளவு வீட்டுல இவ பெத்த மவளுவோ எவ்வளவுமே நிம்மதியா இருக்க கூடாது. உன் கையில இருந்துகிட்டு ஒருத்தி ஒன்னு ஆட்டி படைக்கிறா, இன்னொருத்தி இன்னொரு இடத்துல சந்தோஷமா இருக்க போறாளா? எப்படி விட முடியும்? எடுத்து குட்டிச்சவரா ஆக்கிருவோம். வாட்டி, நாம நினைக்கிறது தான் நடக்கும்.
வேற எதுவும் நடக்காது. கர்த்தாண்டி பேல இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வந்து பிடிப்போம். எங்க போயிட போறான்? இந்த பள்ளிக்கூடத்துல தானே பாடம் நடத்துவான். இதை விட்டுட்டு எங்க போயிடுவான்? 2 பேரும் வாத்தியாரா? நல்லா தான் இருக்கு. பாப்போம் அவன் எங்க இருக்கான், அவன் வீடு எங்க இருக்கு, பஞ்ச பரதேசியா இல்ல பணக்காரனான்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணுதேன். அப்புறம் வந்து பாப்போம். வா, இது நமக்கு கிடைச்சிருக்க துருப்பு சீட்டுமா. இதை விட்டுறக்கூடாது. இதை வச்சே அவ மூக்குல விரலை வச்சு ஆட்டணும். அவ எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பாடா படுத்துவா. அவ வளர்த்த எல்லா பிள்ளைகளும் யோக்கியமாமல. எப்படி யோக்கியம்னு இனிமே தெரியும். ஏமா அவளை விட்டுறக்கூடாதுமா, அவளை விட்டுறவே கூடாது. இனிதாண்டி பாய போறேன். எப்படி விடுவேன்? என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாலோ என் தம்பிக்காரனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. இனி அவ சந்தோஷமா இருக்கிறது நடக்காது. இன்னும் அழுது அழுது அவ மாளனும் பாத்துக்க. வா, நாம நினைச்சதுதான் நடக்கும். இதுக்கிட்டி தனியா பேசணும்னு இங்கே கூட்டிட்டு வந்த. என்ன பேசணுமோ அங்க உட்கார்ந்து பேச வேண்டியதானே. அம்மா, அத அங்க உட்கார்ந்தெல்லாம் பேச முடியாது. அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ நல்ல மூடுல இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன? சரி, சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. எதுக்கு இப்போ இப்படி பீடிகை போடுற? ஏம்மா, என் கூட காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் வேலை பார்க்குறாரு. என்ன, என்னோட ஒரு 3-4 வயசு கூட இருக்கலாம். அவர் இன்னைக்கு என்கிட்ட வந்து என்ன 3 வருஷமா காதலிக்கிறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் என்னை விரும்புவீங்களா, என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு கேட்டார். கேட்டி சொல்லுத? ஏம்மா, நான் ஒன்றும் சொல்லலை. எனக்கு அவரை பிடிக்குமான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு பிடிக்கிறதுலாம் முக்கியம் இல்லை. எங்கள் அம்மா அப்பா யாரை காட்டி அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் கட்டிக்குவேன். 3 வருஷமா என்ன நினச்சிக்கிட்டு என்னத்துக்கு இருந்தீங்க? அதை என்கிட்டயே சொல்லியிருக்க வேண்டியதானே. வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா அவங்க உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சா இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நடக்காதுன்னு சொல்லிட்டேன். என்னம்மா, எந்த பதிலும் சொல்ல மாட்டேக்க? நான் ஓம் பொண்ணுமா, அப்படிலாம் யாரையும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவர் என்ன 3 வருஷமா விருப்பப்பட்டு இருக்கேன்னு சொன்னாரு. நான் உன்கிட்ட கேட்டுக்க சொன்னேன். உனக்கு பிடிச்சிருந்தா நான் அவரையே கட்டிக்கிறேன், இல்லை வேற மாப்பிள்ள பாருமா. நான் ஓம் பொண்ணு, நான் உன்னை மீறி எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்காமா? அடியே, உன் மேல நம்பிக்கை இல்லாம உன் அக்கா கறி இப்படி பேசி பேசிதான் என் தலையில கல்ல போட்டுட்டு போயிட்டா. நீயும் அப்படி ஏதாவது பண்ணிடாத. என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லு. முதல்ல அப்பா கிட்ட பேசுவோம். அந்த பையன் வரட்டும். அவனையும் அவன் குடும்பத்தையும் எங்களுக்கும் பிடிக்கணும். பிடிச்சிருந்தா மேல் கொண்டு பேசுவான், இல்லைன்னா வேற மாப்பிள்ள தான் பாப்பேன் சொல்லிவிட்டேன். ஐயோ அம்மா, இதை தான் நானும் சொன்னேன். அவர் திடுதிப்புன்னு வந்து நிக்க கூடாதுல, அதான் உன்கிட்ட சொன்னேன். சரி சரி, அப்பா வரட்டும். எதுக்கும் நான் அப்பா கிட்ட பேசி வைக்கிறேன். ஆமா, இப்பவும் சொல்றேன், எனக்கு காதல் எதுவும் கிடையாது. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் இந்த கல்யாணம், இல்ல வேற மாப்பிள்ள பாருங்க. சரி டி, நீ இப்படி பேசுறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா வீட்லயும் பிள்ளைங்க மனசுல உள்ளதை இப்படி பட்டு பட்டுன்னு பேசிட்டா பிரச்சனையே இருக்காது. உன் அக்கா கறி அமுக்குனி நாளைக்கு கல்யாணங்கள இன்னைக்கு ராத்திரி உன் மச்சானை இழுத்துட்டு ஓடி போயிட்டா. அவளால இந்த ஊருக்குள்ள என்னால தலை காட்ட முடியாம இத்தனை வருஷம் இன்னும் என் அண்ணனுக்காக அவளை ஒதுக்கி வச்சு நான் படாத படு பட்டுக்கிட்டு இருக்கேன். நீயும் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிராத. ஏமா, நான் உன் பொண்ணுமா, எந்த தப்பையும் பண்ண மாட்டேன், என்ன நம்புமா. சரி டி, வா வந்து சாப்பிடு. சரிம்மா, வா போவோம்.